ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் எப்படி பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணுறங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். புது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு யாராவது வந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு சென்ட்ரல் இருக்கிற ப்ளஸ் பட்டன் அனுப்புங்க. அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி ஆக்ஷன் போகும். அங்கே போய்ட்டு அதில் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ நீங்கள் போட்டுருக்கீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். கிரியேட் டைட்டில் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டைட்டில்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும்னா, ஹவு டு நீங்கள் எதை வச்சு நீங்கள் மேக் பண்ணுறீங்க உங்கள் வீடியோ, அதை பற்றி ஒரு டைட்டில் வந்து நீங்கள் கொடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ தரத்தோடு இருக்கணும். உங்கள் வீடியோ வந்து செக் பண்ணிக்கங்க. டியூபிபிலிட்டி விடிஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப் இருக்குது. அந்த 2 ஆப் வந்து டைட்டில் எடுங்க. அந்த டைட்டில் எடுத்துகிட்டு அது வந்து மோர் இம்ப்ரெஷன் இருக்கணும். உங்கள் டைட்டில் பார்த்திங்கன்னா வியூவர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டைட்டில் தான் எடுத்து நீங்கள் போடணும். அப்படி உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா ChatGPT, க்ரோக் ஏஐ இந்த 2 ஏஐ இருக்குது. அதில் நீங்கள் போய் நீங்கள் செக் பண்ணி அந்த டைட்டில் வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா ஹேஷ்டேக் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து உங்கள் வீடியோ வந்து எதை சம்மந்தப்பட்டது, அதை நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தமிழில் எழுதியிருந்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் வந்து அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணி கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து அந்த யூடியூபோட அல்கோரிதம் வந்து அதை நோக்கி கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து சஜஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னா சஜஷன் பண்ணாது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுட்டு லாஸ்ட்டாக எண்டில் வந்து எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். வீடியோ டைட்டில் சம்மந்தப்பட்டது ரிலேட்டடாக இருக்கணும். உங்களோட வீடியோ வந்து ஹேஷ்டாக் கொடுக்குறீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். யூடியூப் வீடியோ டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுக்கு உண்டான ரிலேட்டட் தான் நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது மூணாவது இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா, இது 3 வந்து எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். மூணாவது என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கன்ஃபார்மாக கொடுக்கணும். அப்போ தான் சர்ச் இன்ஜினில் வந்து உங்கள் வீடியோ நீங்கள் டைப் பண்ணும்போது உங்கள் சேனல் நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்கள் வீடியோ வந்து டாப்பில் வந்து நிற்கும். இப்போ வந்து நான் என்னோடய சேனல் நேம் போடுறேன். விஸ்டம் செல்வா அப்படின்னு போடுறேன். கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். சாரி, வி கொடுத்துட்டேன். அதை சேஞ்ச் பண்ணி டபிள்யூ அடிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் வந்து வந்துடுச்சு. இப்போ நான் கொடுத்துட்டு யாரும் டிஸ்கஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டில் உங்கள் வீடியோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கேயே நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு வேறு வீடியோ நீங்கள் வந்து போடலாம். காப்பிரைட் வந்து 3 டைம் வந்துச்சுன்னா உங்கள் வீடியோ வந்து உங்கள் சேனல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. லொக்கேஷன் இந்தியா கொடுத்தாச்சு. பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். எதை சம்மந்தப்பட்டு போடுறீங்க, மேக் பண்ணி போடுறீங்க அப்படிங்கிற வீடியோ அப்போ போட்டிங்கன்னா தான் உங்கள் வீடியோ வந்து நிறையா சஜஷன் ஆகும். ரெண்டாவது வந்து மோர் ஆடியன்ஸ் நமக்கு அதிகமாக கிடைப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து உங்கள் வீடியோ வந்து கிட்ஸ் சம்மந்தப்பட்டதா இல்லை நான் கிட்ஸு சம்மந்தப்பட்டதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து நான் வீடியோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, 4K வீடியோ வந்து எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஹச்டி வீடியோ போட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வியூஸ் தான் வந்திருக்கு. ஓட்ட ஒரு 4 நாள்லேயே வந்துடுச்சு. 20 வியூஸ் வந்துடுச்சு. அதுக்கு வந்து என்னோடய மேட்ரு என்னென்னா, நான் எஸ்இஓ ரிலேட்டடாக போட்டேன். அதனால தான் வந்து வீடியோ வந்து எனக்கு அந்தளவுக்கு கிடச்சிது. பார்த்திங்கன்னா தெரியும், குவாலிட்டி வந்து ஹெச்டி. ரெண்டாவது வீடியோ பார்த்திங்கன்னா 4K கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஹை இம்ப்ரெஷன் எனக்கு கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 350 இம்ப்ரெஷன் மேலே போயிருக்கு. மூணாவது வீடியோவும் பாருங்கள், 4K குவாலிட்டி வந்து 4K. இப்போ அஞ்சாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் 4K. ஸோ 4K ஃபார்மேட்டில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வந்து இப்போ வந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து நீங்கள் கூட இருங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து குவாலிட்டியாக எப்படி வந்து பண்ணணும், எப்படி எஸ்இஓ பண்ணணும், எப்படி டைட்டில் எடுக்கணும், எப்படி டிஸ்கஷன் எடுக்கணும், எல்லாமே நான் பர்ஃபெக்டாக சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் குரோமு அல்லது வந்து என்எக்ஸ் ப்ரௌசர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரோம் இருந்தால் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இண்டெக்ஸில் போட்டு வீடியோங்கிறது கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் போட்ட வீடியோவுக்கு எப்படி வந்து டேக் எடுக்கிறது, டைட்டில் எடுக்கிறது சொல்லி கொடுத்தேன். டிஸ்கிரிப்ஷன்
நார்மலாக எக்ஸாம்பிள் டெமோ சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து டைட்டில் எப்படி எடுக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது, டேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்ப்நெயில் பிளேலிஸ்ட் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இது வந்து ஷோம் ஒரு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கீழே வந்து டேக் இருக்கிறது தெரியும். ஏன்னா டெஸ்க்டாப் மோடில் தான் நீங்கள் வந்து டேக் வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நான் டெஸ்க்டாப் மோடில் தான் வந்து டேக் அடிப்பேன். அது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மெட்டில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் டேக் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேக்குங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா லெஃப்ட் சைட் கார்னரில், அதில் வந்து கொடுத்துட்டேன். லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக முக்கியம். உங்களுக்கு வீடியோ வந்து எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து தமிழ் லாங்குவேஜ், டிஸ்கஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, லொக்கேஷன் வந்து இந்தியா, வீடியோ அப்லோட் பண்ணுற டேட்டு ரெக்கார்டிங் டேட்டுக்கு மஸ்ட்டு அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்கள் சேனல் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைடில் வந்து கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா கார்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கணுன்ட்டு இல்லை, மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் வியூஸ் கிடைக்கும். சப்டைட்டில் பண்ணணும்னா உங்கள் வீடியோவுக்கு சப்டைட்டில் கொடுத்துருங்க. 4வது வந்து பப்ளிக். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடியோ வந்து பப்ளிக்கில் கொடுத்துருக்கேன். இந்த 3 அதுக்கடுத்து வந்து வீடியோ குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ என்ன தரத்தில் இருக்குது. எஸ்டியில் இருந்தாலும் வீடியோ வந்து போகாது, ஹெச்டியில் இருந்தாலும் போகாது. நான் செக் பண்ணேன். 4K இருந்தால் மட்டும்தான் வீடியோ வந்து மோர் வியூஸ் கிடைக்கும். ஸோ வந்து உங்கள் வீடியோ வந்து 4K இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எப்படி உங்களுக்கு போட தெரிஞ்சுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா நான் கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.